Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா the next 7 days எப்படி இருக்க போகுது, the weekly reading. ஓகேங்களா? ஸோ ஏதாவது மாற்றங்கள் வருதா, என்ன நியூஸ் காத்திருக்கு பார்க்கலாம். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 in the magician card and pile number 2 in the purple color feather and pile number 3 வந்துட்டு இந்த ப்ளூ கலர் bracelet. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். பிகாஸ் இது ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கான கிளாரிட்டி வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் பர்சனல் ரீடிங் வேணும் கேட்குறவங்க டெஃபினெட்லி டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. பர்சனலி உங்கள் சூழ்நிலை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி கிளாஸஸ் ஆல்சோ வந்துட்டு அவைலபிள். ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 1-to-1 செஷன்ஸ் தான் இருக்கும். ஃபுல் கைடன்சஸ், ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா அப்போவே வந்துட்டு கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுவேன். அண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, அதை வச்சு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைல குயிக்காக வந்துட்டு சூஸ் பண்ணுங்க, நம்ம ரீடிங்குள்ளார போகலாம். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஓகே. ஸோ பைல் நம்பர் 1. சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு வீக் பார்த்தீங்க அப்படின்னா வெரி மிக்ஸ்டப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய வந்து ஒரு யூனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் தனிமையாக அப்படிங்கிறது இருக்க மாட்டீங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எங்கேயாவது ஒரு வெளியில் போகிறதுக்கோ இல்லை வந்துட்டு மற்றவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஃபோன் காலே வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் கால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிற அளவுக்கான ஒரு ஃபோன் காலாக கூட வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக வந்துட்டு ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு உங்களை ரொம்ப பிஸியாக வந்துட்டு வச்சுருக்கோம் இந்த ஒரு வீக். ஓகேங்களா? அண்ட் நிறைய ஒரு ப்ரேயர்ஸ் அண்ட் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் நிறைய வந்துட்டு ப்ரேயர்ஸு, மெடிடேஷன் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். அண்டு உங்களோட மைண்டு வந்துட்டு பல யோசனைகள், பல போராட்டங்கள் இருந்துச்சுன்னா இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு அப்படியே அமைதியாகிற அளவுக்கு வந்துட்டு சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு பயம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயம் விலகும். ஓகேங்களா? ஸோ அந்த எதை பார்த்து பயப்படுறீங்களோ, எதை நினச்சி பயப்படுறீங்களோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நியூ கம்மர் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருக்கலாம். அது எந்த ஒரு பாண்டாக கூட ஓகே. அது உங்களோட ஒரு கிளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு லவ், ஏதோ ஒரு பாண்டிங் புதுசாக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு வருவாங்க. ஸோ தட் பர்சன் வந்துட்டு உங்களோட ஒரு வளர்ச்சிக்கு அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு உதவிகள் வந்துட்டு உங்களுக்கு செய்வாங்க. ஓகேங்களா? பதிலுக்கு உங்கள் சைட்ல இருந்தும் உங்கள் மூலியமாகவும் ஏதோ ஒரு உதவிகள் அவங்களும் வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மரியாதை இருக்கும், ஒரு அன்பு பாசம் அப்படிங்கிறது இருக்கும், பட் ரொம்ப ஓவரா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓவரா இல்லாமல் ஒரு லிமிட்டடாக வந்துட்டு இருக்கும். வெரி நீட் அண்ட் ஜெனிவன். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஞ்சல்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கிறத பார்த்துடலாம். ஹாவ் ஃபெய்த். சி, உங்களோட ப்ரேயர்ஸ், விஷஸ் அது எல்லாமே வந்துட்டு இந்த டைம்ல நடக்கும்.
ஏதோ ஒரு விஷயாவது நடக்குங்க. ரொம்ப அப்படியே நிறைய வச்சிருக்கீங்கன்னா அதுல ஏதோ ஒன்னாவது நடக்கும். ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு நீங்க கேட்காம நிறைய விஷயங்கள் ஈஸியா மூவ் ஆகும். போராடணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் ஒரு ஸ்டெப்பு நீங்க எடுத்து வைங்க. இது வந்து பர்சனலா இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைங்க, அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு ஈஸியா வந்து இந்த ஒரு விஷயம் வந்துட்டு முடியும். ஓகே, ஒன் மோர் கன்சல்ட். எஸ், சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஓனான ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, சம்திங் ஒரு 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 விஷயம் நீங்கள் உங்களால் சொந்தமாக செய்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஓவராக வந்துட்டு கான்ஃபிடென்ட் வேண்டாம் இந்த டைமில். ஒரு சில பேர் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களோ அந்த அது சம்மந்தமான பீப்புள் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணுங்க. பிகாஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கரெக்டு நம்பிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஆனால் அது கரெக்டு கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் வரணும். பிகாஸ் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும், பட் அது உங்களால் உட்காந்து சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியாது. ஸோ அது ரிலேட்டடான கன்சல்டன்ட் இருப்பாங்கல்ல, ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட ஒரு ஐடியாஸ் இல்லை ஒரு உதவி கேட்கறதுல தப்பு கிடையாது. ஸோ ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கேளுங்க, அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேவரபிளான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் ரிகார்டிங் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹைட்ரேஷன் மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் அது மாதிரி வந்துட்டு குடிங்க. ரொம்ப டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ் வரும். நிறைய பேச போறீங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. ஒரு சில பேர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்க, ஆனால் நிறைய பேச போறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நல்லா சாப்பிடுங்க, நிறைய வந்து வாட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, மைண்ட் வந்துட்டு அதான் ப்ராப்பர் ஸ்லீப், கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க. ஓகேவா? கொஞ்சம் வாக்கிங் அதெல்லாம் இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அண்ட் சி அதான் நிறைய நான் சொன்ன பார்த்தீங்களா, நிறைய பேசுறது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்கல்ல. ஸோ வந்து ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே சமயம் வந்துட்டு ஒருத்தவங்களை ப்ளீஸ் பண்ணாதீங்க ஓவரா. ஓகே, நம்ம இவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசுனா இவங்க நமக்கு ஏதாவது ஒரு செய்வாங்கங்கிறதுக்காக அந்த ஒரு பர்பஸ்க்காக ட்ராக் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த ஒரு விஷயம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஹெல்த் அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் திங் பாருங்க. ஓகேவா? ஸோ வெரி குட் நாலேஜ். நான் இதோ இதுல வந்து தான் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். பட் நீங்க கேட்கணும். ஓகேவா? நீங்க கேட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு 222ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி I am my own magician and I follow universe guidance அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஃபெதர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு வீக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப லேசியா இருக்கீங்க, ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கு. ஓகே, அது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல மேபி யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. லைக் அவங்க கொடுக்க போற கைடன்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். உட்காந்து வெரி ஸ்வீட்டாலாம் சொல்ற மாதிரி தெரியல. ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸோட
உங்களுக்கு ரொம்ப புரிய வைக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் தான் கொடுக்க போறாங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்களோட வார்த்தைகள் வந்துட்டு உங்களை நிறைய யோசிக்க வைக்கும், சில டைம் ஹர்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்க என்ன சொல்றாங்க, என்ன ஒரு விஷயம் கைடன்சஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத வந்துட்டு நீங்க கண்டிப்பா வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும். அண்ட் டூ மச் ஆஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி, வெளியில பார்ட்டிஸ் இல்லைன்னா ரொம்ப நிறைய வந்துட்டு டிராவலிங், எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸோட அதிகமான ஒரு மூமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த டைம் பாசிபிள். அண்ட் அண்ட் வந்து இந்த ஒரு வீக் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, ஒரு சில பேர் உங்களுக்கு கொடுக்குற அந்த கைடன்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அண்ட் ஒரு சில டைம்ல வந்து அது உங்களை பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உண்மையிலேயே நம்ம வந்துட்டு ரொம்ப சீரியஸ் இல்லாமல் இருக்கிறோமோ, ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிறோமோன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி வந்துட்டு அந்த கைடன்சஸ் இருக்கும். ஓகேவா? ஐ டேக் சம் மோர். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு வீக் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, லைக் ஒரு மனசுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு ஒரு கம்பேரிஷன்ஸ் குறையும். நீங்க யாரையோ ஒருத்தவங்களை சைலண்டா கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை விட அவங்க ரொம்ப பெட்டர் ஆயிடுவாங்களோ, ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராங் கம்பேரிஷன்ஸ் தெரியுது. ஸோ அந்த கம்பேரிஷன் வந்துட்டு ஆக்சுவலி விலகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படிங்கிற ஒரு தாட் அண்ட் வரும். அண்ட் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும், ஒரு குட் ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? பைல் நம்பர் 2, டிவைனோட கைடன்சஸ், டிவைன் சப்போர்ட் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரிகார்டிங் உங்களோட ஃபைனான்ஷியல் பிளானிங், எஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் பிளானிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டைம்ல. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான பிளானிங்ஸ் தெரியுது. பட் அது எல்லாமே சீக்ரெட்டாக நீங்க வச்சுக்க போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து டெஃபினெட்லி நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிய போகுது. பட் அது உண்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்க ரொம்ப வந்து உஷாரா இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் வந்து ஒரு சில பேர் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் மற்ற சில பேர் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்து தெரியுது. ஓகேங்களா? அண்ட் ரிகார்டிங் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தெரியுது. ஓகே, ஸோ நிறைய செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கணும். பிகாஸ் வந்துட்டு டூ மச் ஆஃப் திங்கிங் வந்து நீங்க கொண்டு வந்துட்டே இருக்கிறதுனால உங்களோட ஹெல்த்ல இருந்து உங்களோட மைண்ட் செட் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அதை பர்சனலாக எடுத்துக்காம அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்டர். பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்ஃப் லவ் சேலஞ்ச் ஆகிடும் இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களவே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க டூ மச். Okay, I'll take 2. Yes, financial strong, unexpected sources ஏதோ ஒன்று கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு இந்த டைம் பீரியட்ல. ஓகேங்களா? அது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிளானிங் இருக்கும். பட் திஸ் டைம் வெரி போல்டா வந்துட்டு அது என்னங்கிறத நீங்களாவே வந்துட்டு டிசைட் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு வாரம் பி கேர்ஃபுல் உங்களோட மைண்ட் செட் அண்ட் நடக்கிற விஷயங்கள். ஓகேங்களா? பிகாஸ் ஏதோ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்காதது உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணும். பட் ஆனால் அது நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ பி இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல வந்துட்டு இருங்க. ஓகே, அண்ட் பைல் நம்பர் 2 ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ் பார்ப்போம். ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கு பைல் நம்பர் 2க்கு? ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு ரொம்ப அதான் சொன்னல, செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப டூ மச்சா பர்சனலாக எடுத்துக்காம இருந்தா பெட்டர். ஓகேங்களா? ஓவர் ஒர்க் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டப் ஆகிற மாதிரி இருக்கு. டைம் டு மூவ் ஆன். அப்சல்யூட்லி மூவ் ஆன் ஆகிறதுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த மூவிங் ஆன் நாட் ஈஸி.
சரி, அதான் நான் சொன்னேன்ல, இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருங்கன்னு நான் சொன்னதே வந்துட்டு அதுதான். ஒரு விஷயத்துல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகுறீங்க அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும். பட் சம்ஹவ் வந்துட்டு நீங்க அதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும். ஓகேவா? சி பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஓவரால் எனர்ஜி அண்ட் ரீடிங் வெரி காம்ப்ளிகேட்டடா இருக்கு. லைக் நீங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு குழப்பறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் உங்களோட எனர்ஜி வைஸ் பாக்குறப்போ ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாவே இருக்கு. ஒரு சில பேர் என்ன அப்படின்னா எல்லாமே டூ மச்சா இருக்கு. ஓகேங்களா? அது நீங்க புரிஞ்சுக்கிறதுமே வந்துட்டு கொஞ்சம் குழப்பங்களும் கொண்டு வர மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பவுண்டரி அண்ட் லிமிட் இருந்துட்டா பெட்டரா இருக்கும். அண்ட் ஸ்டே வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்க எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ அதனால ப்ராப்பரான ரெஸ்ட், கொஞ்ச நேரம் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரே விஷயத்த ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அண்ட் யார்கிட்டயும் ரொம்ப டூ மச்சா அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு எனர்ஜி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் இதுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு வார்னிங் சைனா கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பயல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 999 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி இட்ஸ் டைம் ஃபார் மீ டு மூவ் ஆன் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. அண்ட் ஐ ஆம் வெரி ப்ரொடெக்டிவ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு வாரம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ், எஸ் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கு. ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியங்க பயல் நம்பர் 3க்கு. எப்படி வந்துட்டு, அதாவது நீங்க பண்ணக்கூடிய செலவுகள் வந்துட்டு கண்டிப்பா யூஸ்ஃபுல் தான், ஆனாலும் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலை மீறி வந்துட்டு போகும். லைக் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்துட்டு செலவு பண்ற மாதிரி ஆயிடும். ரொம்ப பெரிய அமௌண்ட் எடுத்து செலவு பண்ற மாதிரியான சூழ்நிலைகளும் வரும். பட் உங்களால தடுக்கவும் முடியாது. பிகாஸ் உங்க மனசுக்கும் அது தெரியும் ரொம்ப செலவாகுது ஒரு. பட் ஆனால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலைகளா இருக்கும். கண்டிப்பா அது கொடுத்தாகணும். ஏன்னா அதுக்கான ஒரு பெனிஃபிட் இருக்கு, தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்கான செலவுகள் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கான ஒரு செலவுகள் அதிகமாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்க உதவியும் செய்யற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா இந்த மந்த் கொஞ்சம், இந்த வீக்கும் சரி இந்த மந்த்துமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பயல் நம்பர் 3க்கு. ஓகேங்களா? பட் அதுவே வந்துட்டு உங்களோட பேஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ். ஓகேங்களா? சரி, உங்களை பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியட்ல நீங்க எக்ஸ்பென்சஸ் செலவுகள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ இதை நான் எப்படி வந்துட்டு திருப்பி எடுக்கணும்னு நிறைய வந்துட்டு படிக்க ஆரம்பிப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ நிறைய விதங்கள்ல மேல பேஷன்ஸ் வரத்துக்கும் ஆசைகள் இருக்கும். தூக்கம் தான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீங்க கம்மியா தான் தூங்குவீங்க. பயல் நம்பர் 3. ஓகேவா? ஸோ ஐ டேக் சம் சாங்ஸ். ஓகே, ஸோ கம்மியான தூக்கங்கள் அப்படிதான் வந்துட்டு இருக்கும். எஸ், அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எஸ் கோல் ரிலேட்டடான வேலைகள் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு வீக்கே பார்த்தீங்க அப்படின்னா தூக்கங்கள் கம்மியா இருக்கும். ஆனாலும் வந்துட்டு நீங்க தேவையில்லாத விஷயத்துக்காக உங்க தூக்கத்தை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக தூங்காமலாம் இருக்க மாட்டீங்க. நைட்டு யோசனைகள் அதிகமா இருக்கும், மோட்டிவேஷன் பயங்கரமாக இருக்கும். அது உங்களை தூங்க விடாம சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு கஷ்டங்களா இருக்கும். நைட்டு தான் ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கறதுமே வந்துட்டு இருக்க வாய்ப்புகள். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு வீக் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்க உங்க லைஃப்ல வந்துட்டு எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்துட்டு அப்படியே கோர்வையா இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ரிலீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு வீக் வந்து அந்த டை லூஸ் அப் ஆகும். அதாவது எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போய் சிக்கி இருக்குல்ல ஏதோ ஒரு விஷயத்துல, அது ஒன்னொன்னா வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா?
அண்ட் ஸ்ட்ராங் ப்ரேயர். எஸ், நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியட்ல அதிகமா ப்ரே பண்றீங்களோ அது உங்களை மனசுக்கும் வந்துட்டு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கான அந்த லவ், அந்த ஒரு ஹார்ட் சக்ரா, அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அதிகரிக்கும். ஓகே, பட் அது எதுவுமே ஃபோர்ஸ்டப்பா வந்துட்டு வரக்கூடாது. ஃபோர்ஸ்டா ஓகே இதை நான் பண்றேன், இப்படி பண்ணுனா இப்படி நடக்குமா, அப்ப நான் பண்றேன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லாம நீங்களாவே உங்க மனசுக்கு பிடிச்சி மனசறிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லா வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் ஓகே, ஏஞ்சல்ஸோட இது என்னங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சில பேருக்கு இந்த டைம் வந்து வெரி மச் ஸ்வீட் கிரேவிங்ஸ் பயங்கரமா இருக்க போகுது. நிறைய ஸ்வீட்ஸ் வந்து நீங்களா செய்வீங்க, இல்ல நிறைய வாங்கி சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபுட் கண்ட்ரோல் கொஞ்சம், ஏன்னா ஒரு தேவையில்லாத நிறைய வந்துட்டு நீங்க அன்னெசரியான ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ல இருந்து ஸ்வீட்ஸ்ல இருந்து நிறைய சாப்பிடுற மாதிரி இருக்கு ஒரு சில பேருக்கு. அண்ட் ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பே அட்டென்ஷன் அண்ட் வெயிட் அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு காரணம், நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கோர்வையா இருக்கு, அது எல்லாமே வந்துட்டு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, அது ஒன்னொன்னா வந்துட்டு ரிலீஸ் ஆகுது உங்க லைஃப்ல. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்த உடனே எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகுற மாதிரி காமிக்கல. ஓகே, ஸோ அது இந்த ஒரு வாரம் ஒரு விஷயங்கள் ரிலீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பெட்டராக இருக்கும். எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு பிரபஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பொறுமையாக இருக்க சொல்றாங்கன்னா பெட்டரான ஒரு ஆன்சர் ஒரு லைஃபை கொடுக்கறதுக்குங்கிறது கண்டிப்பா நீங்க நம்பணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரிப்பிட்டேட்டிவான சைன்ஸ் பார்க்கறது, அதிகமான ஒரு கோஇன்சிடென்சஸ், மனசுல ஒண்ணு நினைக்கிறது அப்படியே நடக்கிற மாதிரி தெரியறது. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் விஷயத்துல வந்துட்டு கவனமா இருங்க. இந்த யூனிவர்ஸ் சொல்ற விஷயம் இந்த டைம் பீரியட்ல இந்த சயின்ஸ் மூலியமாக உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் கொடுக்க போறேன், ஸோ அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படிங்கறதும் வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு கேம் விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளியே விளையாடுங்க, இல்லைனா இண்டோர் கேம்ஸ் ஏதோ ஒரு விஷயம், இல்லைனா வாக்கிங்காவது போயிட்டு வாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்க ரொம்ப டூ மச்சா வந்துட்டு உட்கார்ந்தே வேலை செய்யற நபரா இருப்பீங்க, இல்லைனா ஒரே இடத்துல வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா உங்களோட ஹெல்த்ல வந்துட்டு கொஞ்சம் வீக்னஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஸ்டே ஹெல்தி. அது உங்க மைண்டுக்கும் சரி உங்களோட பிசிக்கல் ஹெல்த்துக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்? அண்ட் சம்ஒன் லைக் உங்களோட தெரிஞ்ச பர்சன்ஸ் யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்லை நீங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியும் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு பவுண்டரிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த டைம்ல. ஓகேங்களா? எஸ்பெஷலி ஃப்ரம் யுவர் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா கசின் சைட்ல இருந்து கொஞ்சம் ஒரு பவுண்டரிஸோட இருக்கிறது நல்லது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க அவங்க பவுண்டரி தாண்டுற மாதிரி இருக்கு, ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு அவங்க பிடிச்சவங்களா இருந்தா பெட்டர், பட் அவங்களால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பவுண்டரி. ஏன்னா ஒருத்தவங்க அது யாரா வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கு. கேர்ஃபுல். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐம் கிரேட்ஃபுல் டு டிவைன் ஃபார் ஷோயிங் மீ சைன்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. அண்ட் 777ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லணுமோ தாராளமா சொல்லுங்க. தேங்க்யூ. 3 பைல்ல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. நன்றி.